அந்த கேள்வி யார் சொல்றாங்களோ, யார் சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபாய் 500 ரூபாய். என்ன கேள்வினா, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்த இருக்குது எது? கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? மூணாவது, கடலுக்கு அடுத்தது பெரியதா இருக்கிறது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? இந்த 3 கேள்விகளுக்கு யார் சொல்றாங்களோ 3 பேர் சொன்னாலும் 3 பேருக்கு 500 ரூபாய் கொடுக்கப்படும். யார் சொல்றீங்க? இந்த 3 கேள்வி யார் சொல்றீங்க? இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இல்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுன்னு கேக்குறேன். அப்பா அம்மாலாம் விட்டணும் இல்ல. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? யார் பசங்க சொல்றது? தன்னம்பிக்கை. அதாவது இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுனா, காலத்தினால் செய்நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தால் செய்யப்பட்ட நன்றியை மறக்காம இருந்தா இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது. அதுக்கு அடுத்தது கடலை காட்டிலும் பெரியது எது? கடலை காட்டிலும் பெரியது எது? பயன் தூக்கால் செய்த உதவி நைன் தூக்கும் நன்மை கடல் எனும் பெரியது. மலையை காட்டிலும் பெரியது எது? நிலையில் அடைகின் தெரியாத தோட்டம் மலையினும் மான பெரியது. இந்த 3 வெற்றி தான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. பெரிய புராணம் எழுதப்பட்டது சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம். இந்த 3 கேள்விகள் பதில் சொன்ன பிறகுதான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. பெரிய புராணத்துடைய முதல் பாடல் யாருக்கா தெரியுமா? பெரிய பாடல். உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குல்ல, நீராறும் கடல் கொடுத்தார். அந்த பாட்டை யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய். யாரா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? பாப்பா உனக்கு தெரியுமா? நீங்க சொல்றீங்களா? வாங்க இங்க வாங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. நீராறும் கடலொடுத்த நிலமணி தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பர கண்டமிதில் தெக்கணமும் கருத்திறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரிதன திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துள இன்பமுற எத்திசையும் புகழ் மனம் இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமே திறமை செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லாரும் கை தட்டுங்க. இதுதான் பாட்டு இல்ல? என்ன பாட்டு? தமிழ் தாய் வாழ்த்து. இது எழுதினவர் யாரு? மகாகவி மனோன்மணி பிள்ளை. மனோன்மணி பிள்ளையுடைய சிஷியன் தான் யாரு? தமிழ் தாத்தா. இப்ப பாட்டு சொன்னாங்கல்ல, இது ஃபுல் பாட்டு இல்ல. நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்த எழிலுலகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிழில் தக்க சிறு துறைநூலம் தரித்தனரும் திலகுமே தெக்கனமும் அது சிறந்த திராவிடமல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழினங்கே உன் சீர் இளமை திறமையர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதான பாட்டு. பல்லுயிரும் பல உலகம் படைத்தடைத்து துடைக்கணும் எல்லையற்ற பரம்பரும் உன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் களி மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்திருந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம்போல் உலக வழக்கு சிதைந்துள்ள அழியா உன் சீரிழமை திறமையிருந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதான் பாட்டு. புரிஞ்சுட்டீங்களா? இதான் ஃபுல் பாட்டு. இப்ப பரதநாட்டிய குழந்தைங்களை ஆடினாங்க. இந்த பரதநாட்டினுடைய தந்தை யாரு? சிவபெருமான். அந்த பரதநாட்டியம் எழுதினவர் யாரு?
பரதநாட்டியத்துக்கு அந்த ஃபார்முலா எழுதுனவர் யாரு? இதை இப்போ குழந்தைகளை சொல்லி கொடுக்கணும். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்க சிவகாமியாட நூலாட திரையாட மூழ்கின்ற பிரமனாட கோணாட வானுலக கூட்டமாட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டுமாட தண்டை புனை உடையாட குழந்த முருகேசனாட ஞான சம்பந்தரோடு 18 அட்ட கருமாறாட நரைக்கும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களோடு இருவேளை ஈசனை என்ன என்ற தில்லைவாழ் நடராஜ பத்துல இருந்து பாட்டு. இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வராம இருக்கிறது குறையா சொல்ற பாருங்களேன். கஷ்டம் வராம இருக்குதுன்னா சக்தி விநாயகர் இருக்கிறார்ல, சக்தி விநாயகரை நீங்க வணங்கும் போத ஔவையாருடைய அகவலை படிங்க. ஔவையாருடைய அகவல் படுங்க. பாலும் தெளிந்தேனும் பாகும் பெருப்பவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூண்டுதா சீதள கலப்பை செந்தாமரை பூவும் பாத சிலம்பு. அந்த பாட்டை நீங்க படிங்க. 15 நாள்ல உங்க வாழ்க்கையில மாற்றம் அதிகம் ஏற்படும். இது சத்தியம். இது ஔவையார் கடைசியில எழுதின பாட்டு. இது உண்மை. இந்த என்னன்னா நீங்க நிறைய கஷ்டம் இருக்கும்போது இந்த பாட்டை படிங்க. அது போல எப்போதுமே இறைவனுடைய திருநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க, அதே போல ஓம் நம சிவாயின்னு சொல்லுங்க. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவர். சிவசிவை என்ன? சிவகதி தானே. 9 சிவசிவ வரும். 12 முறை சொன்னீங்கன்னா போதும், 108 ஆயிடும். அதனால எப்போதுமே கவலை எங்க இருந்து வருது? பாலுக்கு சர்க்கரை என்பது ஒரு கவலை, படுக்கையற்ற கூழுக்கு உப்பு இல்லை என்பது கவலை, கனத்த உடம்புக்கு படுக்கையில் என்பது கவலை, முள்கைக்கும் காலுக்கு செருப்பு என்பது ஒரு கவலை. கவலையெல்லாம் கூட்டி பார்த்தா கவலை ஒன்றுதான். இத பட்டினத்தா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது ஒளிந்தால் சொர்ண விசாரம், நல் தோகையரை பண்ண விசாரம், தொலையா விசாரம், பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சியாகமனு. முதல்ல இறை பக்தியை வளர்த்துங்க. நாமும் சொன்னோம். இப்ப நல்லா பாருங்க, நம்ம சிவாய் சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க. அது சொல்றாரு யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். போறவரங்களை கொள்ளை அடிச்சு கோயில் கட்டினாரு. திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு, குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருமாள் அருள்